ஐயப்பா ஐயப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2வது நாள் காலையில் நைட்டு வந்து முக்குளியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். பின்னாடி கோவில் பின்னாடி தான் கோயில் தெரியுதா, இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். முக்குளிங்கிற ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட்டு ஸ்டே பண்ணி இந்த இடத்த காட்டுறோம். ஸோ நைட்டு நாம் இங்கே தான் படுத்திருந்தோம். கோயில் அங்கே இருக்குது பாருங்கள், முக்குளி டெம்பிள். இங்கே நைட்டு 5 மணிக்கு மேலே கேட்டு சாத்திடுவாங்க. மறுபடியும் காலையில் 7 மணிக்கு தான் விடுவாங்க. மணி இப்போ தான் 7 ஆயிருக்கு. எல்லோரும் இப்போ தான் போயிட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு ஆளுக்கு வந்துட்டு 150 ருபீஸ். இங்கே பாருங்க தான் எல்லாம் இந்த மாதிரி பாய் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம எத்தனை பேர்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. நம்ம அங்கேயே கப்புன்னு படுத்துடலாம். ஸோ தான் இங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்பா இருமுடியில் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு பாருங்கள். இரவு தூக்கம் எப்படி இருந்தது? தூக்கம் எப்படி இருந்தது? தூங்கவே இல்லை. இவர் தான் நைட்டு 11 மணி வரைக்கும் தூக்கம் வரலன்னு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தார். குளிச்சுட்டு வந்துட்டிங்களா? சாமி சரணம். அப்புறம் நைட்டு இரவு தூக்கம் எப்படி இருந்தது? நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? 11:30க்கு பார்த்தா பூ முடிச்சுட்டு தான் இருந்தீங்க. அவர் ஒருத்தர் தான் கரெக்டாக தூங்குங்க. பரவாயில்ல. ஆனால் அவர் தான் ரொம்ப நேரம் தூங்குனார் இருக்கிறதுலையே. எல்லாம் எவ்வளோ டைம் எடுத்துட்டிங்களா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருமுடி தலையில் வச்சுக்கோங்க. எல்லாம் எடுத்துட்டிங்களா செக் பண்ணிவிட்டு இருமுடி தலையில் வைங்க. சாமியே சரமையப்பா. சாமியே சரணமையப்பா 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 சரணமையப்பா. சாமி யானசாமி பாருங்க, இப்பதான் போட்டிருக்குதுதா. ஆன பகவான் கன்னிமூல கணபதி இங்கதான் எங்கேயோ இருக்கிறாரு. சாமி டே 2 இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முக்குளியிலிருந்து நம்ம பம்பை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து கரெக்டாக இப்போ தான் முக்குளி கேட்டை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆகுது. இப்போ தான் பார்த்துருப்பீங்க யானசானியில் இருக்கும். முன்னாடி பாருங்கள் க்ரௌடு இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க கேட்டு. ஸோ அதனால் எல்லோரும் அப்படியே பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக யானசானி தான். இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், நைட்டு தான் போட்டிருக்குது. சரணமையப்பா சரணமையப்பா. எல்லாம் யானை வந்துட்டு போன ரூட்டு இறங்கி இருக்குது பாருங்க. சாமி மேடு இறக்கம் அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்காது. இருந்தாலும் ரெகுலராக வந்துருச்சுன்னா பழகிக்கு நம்ம. சூரியனே இன்னைக்கு தான் பார்க்குறேன், நேற்றும் பார்க்கல. இன்னைக்கு காலையில் தான் சூரியன் பார்க்குறேன். நேற்று எருமையில் யாராவது பார்த்தீங்க? வந்துட்டாப்புல சூரிய பகவான் வந்துட்டாப்புல. சூப்பராக இருக்குல்ல இந்த சன்லைட்டுக்கும் இவங்க முன்னாடி நடந்து போகிறதுக்கும். டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. டீப் ஃபாரஸ்ட், ரெண்டு பக்கமும் ஹைட்டான மரம். தோளில் உன் காமடி தூக்கி ஆடி வேலனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா. அந்த பாட்டு இந்த பாட்டு தான் இப்போ பாடிட்டு இருக்கிறது. கொஞ்சம் குடிமிச்சு யாரு தம்பி? யா இட்ஸ் கரெக்ட். சைடு போட்டு சாமி போகலாம் முன்னாடி. சாமி சைடு
ஒரு பாறை, ஒரே ஒரு பாறை அப்படியே ஸ்லோப்பாக இறங்க மாட்டிருக்குது. இதான் இப்போ முன்னாடி வருது பாருங்க. ஆனால் நீலிமலை இல்லை இது, அதனால ஆனை இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போவோம். கௌதம் கௌதம் சார் ரியலா யானை வந்தா கூட பயமா இருக்காது, வராமலே வருதான்னு பாக்குறோம் பத்தியில ப்ரோ, அதான் பயம். சைடு 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 பார்த்து 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 பார்த்தேன். இங்கே பாரு சாமி எவ்வளோ பெரிய மரம்னு சைடில் பார்டர் போட்டு. இதை தாண்டி நீ வராத நானும் வர மாட்டேங்கிற மாதிரியா? அதையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருந்தாமி. சாமி சைடு இதுதான் இருக்குல்ல, அந்த வந்தாலே கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டாக தெரியுது. ஆல்ரெடி எல்லோரும் என்னங்கிறாங்க, உன் சேனலும் உங்கள் அப்பா சேனலும் ஒரே மாதிரி இருக்குதுங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அப்புறம் வீடியோ மேக்ஸிமம் போயிருங்க முன்னாடி போங்க, ஒரே கண்டென்ட் தானே யூஸ் பண்ணுறோம். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும், ரெண்டு பேர்த்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். சாமி சரணம், சாமியை சரணமையப்பா. இப்போ பாருங்கள் சாமி, பெருவழியில் நம்ம முக்குளியிலேருந்து கரிமலை போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்க எவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குன்னு. வர வழியில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் யானை சாணங்களாகவே இருந்தது. நல்ல ஃபாரஸ்ட்டு. இவ்வளோ நம்ம அழுதமலை கூட வந்துட்டு பெருசாக ஏன்னா தெரியலைங்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மேடு ஏறினதுனால அதை பற்றி நம்ம யோசிக்கலை. இங்கே பிளைனில் நடந்து போகிறங்காட்டி தான் தெரியுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டு அப்படின்ட்டு. சரின்னு சாப்பிட்டேன் சார், நல்லா இருந்துச்சு சார். சரி வெளியே போகலான்னு கூப்பிட்டாங்க சார், நாங்களும் போனோம் சார். போகிறவள்ள ஆற்றுல வாங்கி போட்டாங்க சார். இன்ஸ்டாகிராம் பண்ணி அந்த அநியாயத்துக்கு நம்மளை போட்டு குறவுலேயே முடிக்காங்க சார். ஓடிடுவாங்க அந்த மாதிரி. நீங்கள்ட்ட அடுத்த வருஷம் பறக்குறாங்களே சாமிமார்கள்லாம், நடந்து வராங்க தெரிய மாட்டேங்குது. பார்த்து சாமி சாமி கீழே பார்த்து நடக்கணும். நேராக மறுபடியும் தேனி கும்பலி வெளியே கீழே இறங்க வேண்டியது தான். நான் ஒரு வாரம் லீவ் போட்டு ஐயப்பங்களுக்கு போயிட்டு நம்ப மாட்டாங்க சார் ஆஃபீஸில். நல்லா கொடுத்தா தான் நம்புவீங்க. அது ஓகே, அது நம்ம கும்பலியில் வாங்கிக்கலாம். என்ன டேஸ்ட்டு தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் கும்பலிக்கும் தென்காசிக்கும். சண்முக பிரியனாகி தோட்ட நீராடி அடே சாமி எவ்வளோ பெரிய மரம். டவர் இல்லை சாமி. டவர் எதுக்கு சாமி நம்மளுக்கு? ஐயப்பனோட கான்டாக்ட் வச்சுக்கலாம் சாமி. ஆமாம், ஃபோன் பண்ணிட்டா ஐயப்பனுக்கு. தேவியே தேவனே ஈஸ்வரியே ஈஸ்வரனே சாமிக்கே 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 சாமி சாமிக்கே சாமிக்கே ஐயப்பா 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 பகவதியே பகவானே தேவியே தேவனே ஈஸ்வரியே ஈஸ்வரனே. அவ்வளோதான், வாய்ஸ் லாங்கில் போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு கேட்காது.
பார்த்து சாமி பொறுமை. நேற்று இன்னைக்கு தான் கூட்டமாக தெரியுது. அந்தந்த கேட்டில் அடைச்சி வச்சுட்டு போகிறதுனால அப்படி இருக்க மாட்டிருக்கு. ஏன் சாமி? நேற்றுலாம் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தனால தெரியல. பின்னாடி பாரு சாமி, அப்படியே லெஃப்டில் பாரு சாமி. தெரியுதா சாமி? அடலாம் தெரியுது யாருன்னு? வந்தோம் அப்பா. ஐயப்பா 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 ஐயப்போ ஐயப்பா திண்டக்க தோம் தோம். சாமி சரணம். மக்களே இங்கே பாருங்கள், சூரிய வெளிச்சம் வந்து மரத்தில் பட்டு அப்படியே அதோட கதிர் எப்படி தரையில் விழுதுன்னு பாருங்கள். அருமையாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சது பெருவழியிலேயே மொத்தமாக விளாக் பண்ணிட்டு போகிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். முன்னாடி மலையில் நண்பன் போடுறாரு, அவர் வந்து பெரிய யூடியூபர், அவர் லிஸ்ட்டில் சேர்த்திக்காதீங்க. நான் சின்ன பையன். மலைகளின் நண்பன் அப்பாவோட சேனல். அவர் 10,000 சப்ஸ்கிரைபரு. அங்கே பாருங்க, அந்த நேரம் வெயில் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. வெயில் இல்லை, சூரிய ஒளி. ஒளி வந்து விட்டது, வாழ்வில் ஒளி வந்து விட்டது. சூப்பராக இருக்குல்ல. எல்லாருக்கும் அந்த சூரிய ஒளி பட்டதும் பவர் வரப்போகுது. பம்பை போடுற வரைக்கும் பவர் கிடச்சிரும். சாமி சரணமையப்பா, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு சிற்றுண்டி இப்போ சாப்பிட போகிற சாமி. இது பானிபூரி கடை கட்டுற இல்லை. நெல்லிக்காய் வந்து வச்சிருக்கு, சூடாக இருக்குது. அங்கேயும் வச்சிருக்குது. டீயில் இருக்குங்களா? டீலையா சாமி இருக்கா? ஆமாம் இருக்கு. டீ சாப்பிட போகிற சாமி. அவங்க போகிறாங்களா? நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இல்லை இன்னும் மெதுவாக போயிட்டுருங்க, வந்துடுறோம். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. சாமி வழிதொடுங்கிற ஏரியாவை தாண்டி புதுச்சேரி நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட், திரும்புகிற பக்கம்லாம் ஃபாரஸ்ட். மூச்சு வாங்க விலாக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மணிசாமி, இன்றைய பயணம் தொடக்கம் எப்படி இருக்குது? நம் மக்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நானே பேசிகிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குதான் இருக்குது. கரிமலை தான் என்ன பண்ணுது? அடர்ந்தான் இருக்குது. காடு அடர்ந்த வனப்பகுதி. அழுதமலை ஏற்றத்துக்கு பரவாயில்ல. அடுத்து கரிமலையை பார்த்துடலாம். பார்த்தா தான் தெரியும். அது பரவாயில்லையா, இது பரவாயில்லையா, இது பரவாயில்லையா, அது பரவாயில்லையான்னு நாளைக்கு அவங்க பார்த்துட்டு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி சாப்பிடாம போக மாட்டோம், சாப்பிட்டு தான் போவோம். ஏன்னா சாப்பிடாம போக முடியாது. நேற்று அழுதமலையே அலற விட்டுருச்சு. வார் சாமி, ஏன் சாமி திடீர்னு கத்துறாங்க? பயமாக இருக்குது சாமியே. வெறி ஏற்றத்தான். யார காட்டையா? சாமி சரணம். எல்லாம் ஃபுல்லாக வேறு 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 வேறு.
பரவாயில்ல, ஆனால் நல்ல க்ரௌடு. ஏன் சாமி இந்த அளவு க்ரௌட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலையில் தூங்கி ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிடுறோம். அதே அந்த கேட்டு போட்டு அடைச்சி விட்றாங்க பார்த்தியா சாமி, அதுதான். என்னன்னா இங்கே அடைச்சி விட்றது கூட பிரச்சனை இல்லை, சபரிமலை தான் கஷ்டம். சாமி இவர் தான் கத்துறாரு, கருப்பு சாமி மாதிரி கத்துறாரு. சாமியுமே வந்துருச்சு. ஐயப்பா வரணும் வரணும் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்போ ஐயப்போ. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் உளுந்து அதை ரெண்டாக பொளந்து தடமாக விட்டுருக்காங்க பாருங்கள். கிடையாது பாடியில். இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ பெரிய மரம் புடுங்கி போட்டிருக்குறாங்க. சாமி உங்க பாரு சாமி எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அதே தான் நல்லா செம்ம பெருசாக இருக்குது. குத்தி உண்டு சாரி சாமி போகல சாமி பாதம். நல்லா முரட்டு மரமாக நின்றுட்டு இருந்துருக்குது. வாங்க சாமி. மக்களை புதுச்சேரி வந்துட்டோம் ஒரு வழியாக. புதுச்சேரி வந்தாச்சு. அப்பா இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கே தான் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு கரிமலை ஏறலாம் ஒரு 10 நிமிஷம் மணி நேரம் ரெஸ்ட்டு போட்டுன்னு. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 மணி ஆகுது. 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம், 10 மணி ஆயிடுச்சு புதுச்சேரி வர்றதுக்கு. வெல்கம் டு புதுச்சேரி தவளம். புதுச்சேரின்னு ஒரு ஏரியா. இதுக்கு அடுத்து தான் கரிமலை ஸ்டார்ட் ஆகும். கரிமலை ஏறி இறங்கினோம்னா பம்பை நதிக்கரை, அதுக்கப்புறம் வந்து பெரியான வட்டம் சிறியான வட்டம், அப்புறம் இப்போல்லாம் சன்னதிக்கு போயிடலாம். எவ்வளோ நேரம் ஆச்சு வந்து? ஆமாம் சாமி சாமிப்பா மக்களே, கரிமலை தான் மக்களே. இங்கே இருந்தால் கரிமலை ஆரம்பிக்குதா? எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஃபோனில் எப்படி தெரியுது எனக்கு தெரியல. பாருங்க பாருங்க கரிமலை உச்சியில் கருப்பண்ண சமைக்கிறார்.